எங்க பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ காலையில எழுந்ததுமே அவரோட வேலை எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டு சமையல செஞ்சு வைக்கிறாரு. தூங்கிட்டு இருக்க அவங்க அப்பா கிட்ட, "அப்பா நான் வேலைக்கு கிளம்புறேன். சமையல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு கம்முனு வீட்லயே படுங்க. எங்கேயும் போகாதீங்கன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து சைக்கிள்ல கிளம்புறாரு. பையன் வேலைக்கு போன அடுத்த நிமிஷமே இவரும் எழுந்து உட்கார்ந்து சரக்கு அடிச்சுட்டு வீடு ஃபுல்லா தேடி பார்க்கறாரு. காசு எங்கேயுமே ஒரு கிடைக்கல. பொண்டாட்டி போட்டோ ஸ்டாண்ட்ல சில்லுங்க இருக்கும். அது எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு, "உன் புண்ணியத்துல எப்படியோ எனக்கு கட்டிங் தெரிஞ்சுன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. எப்பதான் 12 மணி ஆகுமோ ஒயின் ஷாப்பை சீக்கிரமா தரங்கடான்னு சொல்லிட்டு இவரும் குட்டி போட போன மாதிரி அங்கே சுத்தின்னு இருப்பாரு. ஹீரோ முடிவெட்ட கடையில தான் வேலை செய்வாரு. கடைக்கு வந்த ஒரு ஆளும், "என்னப்பா உங்க அப்பா ஒயின் ஷாப் பக்கத்துல சுத்தின்னு இருக்கிறாருன்னு" இவரும் சொல்றாரு. எங்க அப்பா கல்யாணம் ஆகும்போதே ஒரு ஒயின் ஷாப் தான் சுத்திந்தாராம். அவரை கூட்டு வந்து தான் எங்க அம்மாக்கு தாலி கட்டவே வச்சாங்களாம். அவரு குடும்ப தலைவர் கிடையாது, குடிகார தலைவர்னு இவரும் ஒரு மாதிரி வெக்ஸா பேசுறாரு. ஒயின் ஷாப் உள்ளே கட்டிங் ஷேர் போட்டுக்கலாம் சொல்லி ஒருத்தர்கிட்டயா கேக்குறாரு. ஒரு ஆளும் சிக்கிறான். அவனை வச்சு ஒரு கோட்டர் வாங்கி இவரும் ஒரு கட்டிங் போட்டுறாரு. அடுத்த கட்டிங் என்ன பண்றதுன்னு தெரியல பாக்குற எல்லார்கிட்டயும் பிச்சை எடுக்கிறாரு. காசு எதுவுமே கிடைக்காதனால இவரும் பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. ஒரு கல்லையும் தூக்கி வெளியே அடிக்கிறாரு. ஒரு கேவலமான ஐடியாவும் வருது. கல்ல தூக்கி போட்டு நடு ரோட்லயே வச்சுட்டு யாராச்சும் வந்து கீழே விழுவானுன்னு சொல்லி வெயிட் பண்றாரு. நிறைய வண்டி கிராஸ் ஆகி போவோம். ஆனா ஒரு பைக்காரன் தெரியாதமா அந்த கல்லுல முட்டி கீழே வந்துருவான். அவர் பாக்கெட்ல இருக்க பசை தூக்கிட்டு அங்கிருந்து வேகமா போயிட்டு ஒரு கோட்டரை வாங்கி அடிக்கிறாரு. சரி இன்னொரு கட்டிங் காசு தருமா சொல்லி அந்த பசை ஓபன் பண்ணி பார்த்தா இவரோட போட்டோவும் உங்க பொண்டாட்டி போட்டோவும் இருக்கு. அப்பதான் இவருக்கு புரியுது உங்க பையன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கான். மறுநாள் காலையில சீக்கிரமா வந்து கடையை தரேன்னு சொல்லி அவங்க ஓனரும் வண்டி கொடுத்திருப்பாரு. அந்த வண்டியில வரும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இவர் ஆக்சிடென்ட் ஆன நிலைமையில அவங்க அப்பாவோட முகத்தை பார்த்து என்ன எப்படியாச்சும் காப்பாத்திட மாட்டேன்னு சொல்லி பாப்பாரு. ஆனா அவருக்கு காசு தான் முக்கியம் சொல்லிட்டு அங்கிருந்து எடுத்து ஓடி போயிட்டு கோட்டரை வாங்கி வச்சிருப்பாரு. குடிக்கிற ஒரு மனுஷனால அவருக்கு மட்டும் தான் பாதிப்பு இல்ல, சுத்தி இருக்க எல்லா மனுஷங்களுக்கே பாதிப்புன்றதை இந்த படத்துல ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. அப்படி இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க.